அண்மை செய்தி. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி என தகவலானது கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி என தகவலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், மேலும் விவரங்கள். வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் மதுபானங்கள் கொள்முதல் செய்தது மற்றும் பார்களுக்கான டெண்டர் விடப்பட்டது மற்றும் முடிவுற்ற பார்கள் அனுமதி இல்லாமல் இயங்கியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் அரசுக்கு பல கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறி கடந்த 28ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் IAS அதிகாரி விசாகன் உட்பட 7 பேருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் ஏற்கனவே அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் முற்றிலுமாக ஈரோடு, கரூர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பார்களுக்கான டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு அனைத்தும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எனவும், எனவே இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறி செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ வாதிட்டார். அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த மாநில அரசின் குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் ஜான் சத்யன் தற்பொழுது ஆரம்பகட்ட விசாரணை நடைபெற்றிருப்பதாகவும், இந்த ஆரம்பகட்ட விசாரணையிலே சுமார் 100 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி முறைகேடுகள் ஏற்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும், பல இடங்களில் செந்தில் பாலாஜியினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையிலே அவருடைய கூட்டாளிகள் செயல்பட்டார்கள் என்பதற்கான அனைத்து விதமான ஆதாரங்களும் இருப்பதாகவும், இந்த நிலையில் ஜாமீன் வழங்கக்கூடாது, தங்கள் தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும், ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை என்பது மிகவும் ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளதாகவும், எனவே விசாரணை பாதிக்கப்படும் வகையில் மனுவிற்கு ஏதேனும் இடைக்கால உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டால் அது விசாரணை முற்றிலுமாக பாதிக்கப்படும் என அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் உத்தரவிட்ட நீதிபதிகள் முறைகேடுகள் நடந்துள்ளதற்காகவும் அரசு இழப்பீடு ஏற்பட்டிருப்பதற்கான ஆரம்ப கட்ட முகாந்திரங்கள் இருப்பதாக இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என்பதற்கான முகாந்திரம் இருப்பதால் இந்த வழக்கில் தற்போதைய நிலையில் முன்ஜாமீன் வழங்க முடியாது. மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் உள்ளது என்கின்ற அந்த கூற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது. எனவே அவருடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும், அதிகார துஷ்பிரயோகம் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதற்கான ஆரம்ப கட்ட முகாந்திரங்கள் இருப்பதாலும் தற்போதைய நிலையில் இந்த வழக்கில் எந்தவிதமான இடைக்கால நிவாரணமோ அல்லது மனுதாரர் கோருகிற நிவாரணமோ வழங்க முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்து முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி GK இளந்திரையன் உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.